சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். குங்குமம் வைக்காம இருக்க? குங்குமம் வச்சாதானே உனக்கு அழகா இருக்கா? காட்டு காட்டு. அப்புறம் வேற என்னாச்சு? என்னம்மா பாட்டி வர சுட்ட கதையா சொல்லிட்டு இருக்க? அப்புறம் நொப்பரன் சொல்லிட்டு இருக்க? இலை கூறு கட்ட பயலே, பொண்டாட்டி கையால அடி வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட சவுண்ட் விட்டுட்டு இருக்க. நீயும் உன் முகர கட்டையும். என்னம்மா துளூர் விட்டு போச்சா? ஹே போட அங்கிட்டு. அங்க அடி வாங்கிட்டு இங்க வந்து தங்கு தங்குன்னு குதிக்கிற. அவ அந்த வக்கீல்னு மாத்தி மாத்தி யாருக்கிட்டயாவது அடி வாங்கிட்டு வரதே உனக்கு வேலையா போச்சு. ஊருக்குள்ள பெரிய ரவுடின்னு தான் பேரு, ஆனா கஞ்சிக்கு கூட காசு கிடையாது. இங்க யாரு பிள்ளைங்களா இருந்துச்சு, அதனாலதான் வாயை மூடிட்டு வந்தேன். இல்லனா அவளை உசுரோடையே விட்டுருக்க மாட்டேன். அவங்க ரெண்டு பேரையும் கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போயிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அவ உன்னை அடிச்சு துரத்தி புட்டு அந்த வக்கீலோட கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருக்கா. நீ தலையில துண்டை போட்டுக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போகாம இங்க வந்து நின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. ஹேய், உன் பவுஸ் என்னன்னு இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. என்னம்மா நீ என்ன அவமானப்படுத்துறியா? அன்னைக்கு தோட்டத்துல வச்சு வக்கீல் உன்னை அடிச்சா, அது ரெண்டு பேரோட போச்சு. இன்னைக்கு கோயில்ல 50 பேர் முன்னாடியும் உன் பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க. அவ கையில கால்ல விழுந்து பிள்ளைங்களோட மனசு கழிச்சு வீட்டுக்குள்ள ஓரமா இருக்கிற வேலைய பாடுறான்னு சொன்னா அதுக்கும் உன்னால முடியல. இல்ல பொண்டாட்டி பின்னாடி சுத்துறவன 4 தட்டு தட்டி ஓட விட்டு அவளை மிரட்டி வைப்பன்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்ல. எப்ப பார்த்தாலும் அடி வாங்கிட்டு வந்து நின்னு என்கிட்டயே வீரத்தை காட்டு. பேசுமா, நல்லா பேசு. அவன் முன்னாடி என் மேல கைய வச்சால, அவன் என்ன கதியாவறான்னு மட்டும் பாரு. என்ன பாக்குற? பேசிக்கிட்டே இருக்கான்னு யோசிக்கிறியா? உன் மூஞ்சிக்காக தான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். இல்ல புள்ளன்னு பார்க்க மாட்டேன், அம்மான்னு பார்க்க மாட்டேன். அவ்வளவு பெரிய செய்கை செஞ்சு விட்டு போயிட்டே இருப்பேன். சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டால, என்ன பண்றன்னு மட்டும் பாரு. என்னடி என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல, சும்மாதான். சும்மானா என்னன்னு சொல்லுடி. நேத்து கோவில்ல நேத்து சிவம் கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். நல்ல விஷயம் தானே? எது நல்ல விஷயம்? என் கதைய நான் எதுக்கு அவன்கிட்ட சொல்லணும்? மொத்த கதையும் சொல்லிட்டு இப்ப ஏன் சொன்னே என்கிட்ட கேக்குற? அது ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். அதாண்டி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான முதல் அடி. நம்மளோட எல்லா விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாம யார்கிட்ட ஷேர் பண்றோமோ அவங்க கிட்ட க்ளோஸ் ஆயிட்டோம்னு அர்த்தம். சரி, ஒரே ஒரு விஷயம் சொல்லு. நீ அவன்கிட்ட எல்லாத்தையும் சொன்ன, அதுக்கப்புறம் உன் மனசு லேசாச்சா இல்லையா? இல்ல. இல்லையா? என் கதைய சொன்ன உடனே என் மனசு லேசாயிடுச்சுதான். ஆனா அவன் கதையை கேட்ட பிறகு என் மனசு மறுபடியும் கனமாயிடுச்சு. இத நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் பாஸ்கரை ஏன் பிரிஞ்சேன்னு சொன்ன மாதிரி சிவமும் அரசியும் ஏன் பிரிஞ்சாங்கன்னு சொன்னான். வழக்கமான காதல் கதை தான். காதலிக்கும் போது எதெல்லாம் பிளஸ்ஸா தெரிஞ்சதோ கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் மைனஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். பிறந்த வீட்டுல அப்படியே பணத்திலே உருண்டிருக்கா. சிவமோட லைஃப் ஸ்டைல் அவளுக்கு பிடிக்கல, அதான் பிரிஞ்சுட்டாங்க. இதுல ஒரே ஒரு பொது விஷயம் என்னன்னா, சிவம் குழந்தைங்க மேல உயிரா இருக்கிறது தான். ஆமா ஆமா, வழக்கமா இந்த மாதிரி பொம்பளைங்க குழந்தைங்களை கொண்டு போயிட்டா நல்லதுதானே எல்லா ஆம்பளைங்களும் நினைப்பாங்க. ஆனா சிவம் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுதான். குழந்தைங்க மேல உயிரே வச்சிருக்கான். அந்த குழந்தைங்களுக்காக இவ்ளோ போராடிட்டு இருக்கான். அந்த அரசிய நான் ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்கு. என்னடி திடீர்னு அரசியை பார்க்கணுங்கிற? ரூட் கொஞ்சம் வேற மாதிரி போகுதே. ஏய், சரி விடு. எனக்கு கூட அந்த அரசிய பார்க்கணும் தான் தோணுது. இவ்ளோ ஜாலியான ஆள எப்படி அவ வேண்டான்னு சொல்லிட்டு போனா? எக்ஸ்கியூஸ் மீ.
எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், யாரோ கஸ்டமர் வந்த மாதிரி இருக்கு. யாருன்னு பாரு. ஆ, ம். ஹாய். வாங்க மேடம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஷாப்க்கு வரீங்கல்ல? ஆமா, ஷாப்பை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம். பார்ட்டி வேற ஏதாவது காட்டுங்க. ம். ஏய், இனியா, நீ எப்படி இங்க? ஏன் எப்படி பாக்குற? நான் இனியா இல்ல, அப்போ நீ? நான் ஓவியா. நாங்க 2 பேரும் ட்வின்ஸ். ஆமா, உங்களுக்கு எப்படி இனியாவை தெரியும்? அது என் பசங்க படிக்கிற ஸ்கூல்ல தான் இனியாவும் படிக்கிறா. அதனாலதான் பழக்கம். ஓ, ஓகே ஓகே. ஆமா, நீ தனியாவா வந்த? இல்ல, நானும் என் மம்மியும் தான் வந்திருக்கோம். மேம், இது பாருங்க. இல்ல, நானே பாத்துக்கிறேன். ம். வாவ், இனிய மாதிரி இருக்கு. ஏய், இனியாடி. ஏய், அவ இனியா இல்ல, ஓவியா. அப்போ வெளியில இருக்கிறது இவளோட அம்மா. ஏய், நீ பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்த. அவ வந்திருக்கா. ஆமா, அவங்க எப்படி இருக்காங்க? நான் சொல்றதை விட நீயே வந்து பாரு. வா. மேம், உங்க பொட்டிக்க பத்தி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க. ஆனா பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படி ஒன்றும் தெரியலையே. ஏன் உங்க டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பழசா இருக்கு? ஐ எம் நாட் இம்ப்ரெஸ்ட். சென்னையில நடந்த பொட்டிக் ஃபெஸ்டிவல்ல பெஸ்ட் எத்னிக் கலெக்ஷனுக்கு எங்க பொட்டிக் தான் அவார்ட் வாங்குச்சு. ரியலி? ஆமா, மொத்தம் எத்தனை பொட்டிக்ஸ் அந்த ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிட்டாங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க மட்டும்தான் கலந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொட்டிக்கு போய் ஒருத்தன் பெஸ்ட்னு அவார்ட் கொடுத்திருக்கானா அவனோட கிரெடிபிலிட்டியை தான் நான் சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க, இல்லனா விடுங்க. எதுக்கு தேவையில்லாமல கமெண்ட் பண்றீங்க? நீங்க பேசுறது மத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு உங்களுக்கு தெரியலையா? ஓ, உங்க கலெக்ஷன்ஸ் பத்தி எல்லாம் குறை சொல்லாம இருக்கணும்னா அத நீங்க உங்க வீட்டு பீரோல தான் வச்சிருக்கணும். ஷாப்னு இருந்தா 4 பேர் வரதான் செய்வாங்க, பார்க்க தான் செய்வாங்க. பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க ரெடியா இருக்கணும். அத விட்டுட்டு நல்லா இல்லன்னு சொன்னா ஹர்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான் மேடம். ஆனா எதையும் சொல்றதுக்கு ஒரு விதம்னு இருக்கு. அது உங்களுக்கு தெரியல. நான் ஒரு கஸ்டமர். உங்க மனசு கோணமா சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. எதுக்குங்க இப்ப தேவையில்லாம சண்டை போடுறீங்க? யாரு? நான் சண்டை போடுறேனா? உங்க ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா நான் சண்டை போடுறதா அர்த்தமா? ஓகே மேடம், ஓகே. வி ஆர் சாரி. உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க கிளம்புங்க. வாட்? யூ ஆர் ஆஸ்கிங் மீ டு கோ அவுட்? அதே நீ சொல்லக்கூடாது. எவ்வளவு நேரம் வேணும்னாலும் நான் இங்க இருப்பேன். நான் எடுத்து காட்டுன்னு சொன்னா நீங்க எடுத்து காட்டி தான் ஆகணும். எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வேலை எதுவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் போவேன். நீ எல்லாம் என்ன பார்த்து வெளியில போன்னு சொல்லக்கூடாது. சரிங்க, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பாருங்க. அதையும் நீ சொல்லக்கூடாது. என்ன தாங்க உங்க பிரச்சனை? உங்க கடையில எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்ல. நான் இந்தியாவிலேயே பெஸ்ட் புட்டிக் எல்லாத்துக்குமே போயிருக்கேன். நான் வருஷத்துக்கு எவ்வளவு லட்சத்துக்கு நான் சாரீஸ் வாங்குவேன்னு தெரியுமா? நீங்க என்னமோ சாதாரண கஸ்டமரை டீல் பண்ற மாதிரி என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் நினைச்சேன்னு வை, நீங்க நினைச்சா கடைய பூட்டி சீல் வச்சிருவேன். இங்க பாருங்க, இப்ப வரைக்கும் நீங்க கஸ்டமரா பேசிட்டு இருந்தீங்க, நானும் ஓனரா தான் பேசிட்டு இருந்தேன். இந்த கடைக்கு சீல் வைப்பேன்னு மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணும்.
அப்புறம் நானும் வேற மாதிரி பேச வேண்டியதா இருக்கும். உனக்கு நான் யாருன்னு தெரியாது. நீங்க யாரா வேணா இருங்க, பிடிச்சா வாங்குங்க, இல்லனா கிளம்புங்க. இதுக்காக நீ ரொம்ப கூடிய சீக்கிரத்திலே வருத்தப்பட போற. ஏன் மேம் கோவப்படுறீங்க? அவங்க ஒன்னும் தப்பா சொல்லலையே. புடிச்சிருந்தா எடுங்க, இல்லனா கிளம்புங்க. நான் உள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்டே தெரிஞ்சிருச்சு உங்க கடையோட ரேஞ்ச் என்னன்னு. உங்க கடையில இவ்ளோ நேரம் இருந்தது ஏன் தப்புதான். ஓவியா, மம்மி வா வா போலாம். மம்மி எனக்கு அங்க ஒரு ஃப்ராக் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கடையில ஒண்ணும் வேண்டாம், இதை விட உனக்கு பெஸ்ட் ஷாப்ல கூட்டிட்டு போய் வாங்கி தரேன். வா. பா, எப்படிதான் இவ கூட சிவம் குடும்பம் நடத்தி குழந்தை பெத்தானே தெரியல. ஆளு கொஞ்சம் திமிரு பிடிச்சவதான், ஆனா அழகா இருக்கால. எல்லா பொம்பளைங்களும் ஒவ்வொரு விதத்துல அழகுதான் பாருடா. ஆனா இவ நல்ல அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கால. இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? சரி சரி, சும்மா தானே சொன்னேன், அதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நான் ஏன் கோவப்படணும்? அழகுங்கிறது ரசனை சம்பந்தப்பட்டது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறும். ஓகே ஓகே, ஏன் ரசனைப்படி அவ அழகி, ஆனா நீ பேரழகி. போதும் போதும், உன் பாராட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை. உடனே அப்டேட் கொடுக்கலன்னா உனக்கு தூக்கம் வராதே. என்ன சொன்ன? ஒண்ணு இல்லப்பா. ஹலோ. ஹலோ. எஸ், சொல்லுங்க. நான் அன்பு பேசுறேன். ஓ, ஒரு நிமிஷம், நீங்க வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். ஹலோ, சாரிங்க, நீங்களா? என்ன விஷயம்? திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? யாருன்னு தெரியாம தான் நீங்க போன் எடுத்தீங்களா? சாரிங்க, ஒரு வேலையா இருந்தேன், அதான் கவனிக்கல. ஓ, பிஸி மேன் தான் நீங்க. என்னங்க கிண்டல் பண்றீங்களா? சரி சரி, நான் இப்போ எதுக்கு கால் பண்ணேன்னு சொல்லுங்க பாப்போம். ஏதாச்சும் பிரச்சனையாங்க? ஏன் பிரச்சனை இருந்தா தான் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேனா? சச்சே, அப்படி சொல்லுங்க, வக்கீல் புத்தியில, அதான். நீங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம். நான் இன்னைக்கு ஓவியாவை பார்த்தேன். ஓ, இனியாவை பாத்தீங்களா? ஓகே ஓகே, எங்க பாத்தீங்க? ஸ்கூல்லையா? நான் இன்னைக்கு ஓவியாவை பார்த்தேன். ஓவியாவியா? ஆமா. எங்க பாத்தீங்க? என் பொட்டிக்கு வந்திருந்தாங்க. பொட்டிக்குக்கா? ஆமா, பாக்குறதுக்கு அப்படியே இனியா மாதிரியே இருந்தாளா. நான் அவளை இனியானே நினைச்சிட்டேன். அவ பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவ இனியா இல்ல, ஓவியான்னு. ஓவியா கூட யார் வந்திருந்தா? அவ அம்மா கூட தான். அம்மா கூடவா? பிரச்சனை ஒண்ணும் இல்லைல? பிரச்சனை இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் கேக்குறீங்க? இல்லங்க, உங்களுக்கு அரசியை பத்தி என்ன? சரி, அதை விடுங்க. ஓவியா ஹாப்பியா இருந்தாளா? அவ ஹாப்பியா தான் இருந்தா. ஆனா இனியாவுக்கும் ஓவியாவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா, அவ கொஞ்சம் யோசிக்காம பேசுவா, இனியா கொஞ்சம் யோசிச்சு பேசுவா. இத பத்தியெல்லாம் நீங்க என்கிட்ட பேசினதே இல்லையே. எங்கங்க, நாம ஏதாவது பேசுறதுக்குள்ள சண்டை வந்துருது. அதுல இதெல்லாம் எங்கெங்க பேசுறது? ஆக்சுவலி இனியாவோட அம்மா நல்லாதான் இருக்காங்க. ஆனா ஆனா இல்ல, பாக்குறதுக்கு கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் மாதிரியே தெரியறாங்க. திமிரு பிடிச்சவன் சொல்றீங்க? சச்சே, நான் அப்படி சொல்லல. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் உண்மைதாங்க. எனக்கு அரசியை பத்தி நல்லா தெரியும். அவ மத்தவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு. அப்போ உங்களை மாதிரின்னு சொல்லுங்க. அப்படியே நைஸா என்ன திமிரு பிடிச்சவன் சொல்றீங்க.
ஐம் சாரி. சாரி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நீங்க சொல்றது உண்மைதான், நானும் அப்படிதான். ஆனா எனக்கும் அரசிக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம், நான் என் விஷயத்துல மட்டும் நான் நினைச்சது நடக்கணும்னு எதிர்பார்ப்பேன். ஆனா அவ எல்லா விஷயத்திலையும் தான் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும்னு எதிர்பார்ப்பா. அது அவளுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயமா இருந்தாலும் கூட. ஏ ஏ சிவம் ஒரு நிமிஷம். அவ வந்தால, அவ வேறொருத்தன் கூட கார்ல போறத நான் பார்த்தேன். சரி நீ போ. ஹலோ. அது இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும். என்ன சொல்லுங்க. அவங்க கூட இன்னொருத்தன் வந்திருக்கான்னு கீதா பார்த்துட்டு வந்து சொன்னா. அவன் ஒரு ஃப்ராடுங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்க அவ கூட சுத்திக்கிட்டு இருக்கான். அதான் உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? அவ எல்லாத்துக்கும் பக்காவா பிளான் பண்ணி வச்சிருப்பா. குழந்தைங்க கஸ்டடி கேஸ் போயிட்டு இருக்குல்ல, அது முடியட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஓ, குழந்தைங்க கஸ்டடி கேஸ் அவங்களுக்கு கிடைச்ச பிறகுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஆமாங்க. ஆனா அது நடக்காது. எப்படியாவது கஷ்டப்பட்டு குழந்தைங்க கஸ்டடி கேஸ் எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணணும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நிச்சயம் குழந்தைங்க உங்ககிட்ட தான் வருவாங்க. அப்பப்ப நீங்க அடிதடியில இறங்கினாலும் ஒரு அப்பாவா நீங்க நல்லவர் தான். கடைசியா கொஞ்சம் நல்லவன்னு சொல்றீங்க அதானே? ஐயோ, நான் அப்படியா சொன்னேன்? நீங்க நல்ல அப்பான்னு தான் சொன்னேன், நீங்க நல்லவர்னு நான் சொல்லவே இல்லையே. நான் நல்லவன் தாங்க. ஆமா ஆமா, நீங்க நல்லவர் தான். சரி, அப்ப நான் போன் வைக்கிறேன். சரிங்க, பாய். இனியா, என்னம்மா நீ இன்னும் ரெடி ஆகலையா? இல்லப்பா, பாட்டிய அப்பவே தலைவாரி விட கூப்பிட்டேன். அவங்க என்னடானா கிச்சன்ல இன்ட்ரெஸ்டா வேலை பாக்குறாங்க. டைம் ஆயிடுச்சுமா, நீயே சீவிக்கோ. எனக்கு தெரிஞ்சா நான் செய்ய மாட்டேனா? எப்பவும் பாட்டி தான் எனக்கு தலை சீவி விடுவாங்க. அதுவும் சரிதான். சரி வா, நானே சீவி விடுறேன். அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே, படகெனவே உன்னை பார்த்தேன் கண்ணே, புதை மணலில். என்ன பண்ற? அப்பா, விஸ்வாசம் பாட்டு. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட். வர வர நீ பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்ட. வக்கீலோட பொண்ணாச்சே, இது கூட பேசலனா எப்படி? ஒரு வக்கீல்னா கூட பரவாயில்ல, 2 வக்கீலோட பொண்ணு. இப்போ ஓகேவா? தாத்தா, ஓகேவான்னு நீங்க சொல்லுங்க. சூப்பர்ரா. இனியா, ஷூ போடு. ஏ இனியா, என்னடி ஏன் புள்ளைய அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீயே ஷூவை போட்டுக்க வேண்டியது தானே? எங்க அப்பா எனக்கு போட்டு விடுறாரு, உனக்கு ஏன் போறாம? இப்படியே செல்லம் கொடுத்து அவளை கெடுத்து வைங்க. நல்லா சரி, வா போலாம். இந்தா கிளம்பலாமா? வச்சுக்கோ. சிவம், என்னம்மா? பால் கொழுக்கட்டை சூடா இருக்கு, இந்தா. டே, யாருக்குன்னு கேட்காமையே போற? டைகருக்கும் ஜஸ்டிஸ்க்கும் தானே. அந்த 2 தண்ட பயலுகளுக்காக நான் இந்த கொழுக்கட்டையை செஞ்சனாக்கும். அப்புறம் அவங்களுக்கு இல்லையா? இல்ல, எனக்கும் பால் கொழுக்கட்டை பிடிக்காதே. இது உனக்கு இல்லடா. பாட்டி, இப்ப எதுக்கு இந்த சஸ்பென்ஸ்? யாருக்குன்னு நீயே சொல்லு. அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கா? எந்த பொண்ணுக்கு? அதான்டா, அந்த அன்புக்கு. அன்புக்கா? ஆமாண்டா, அந்த பொண்ணு வந்துட்டு போனதுல இருந்து அவ ஞாபகமாவே இருக்கு. அவ வீட்டுக்கு வந்தப்ப கூட நான் அவளுக்கு ஒண்ணுமே பண்ணி கொடுக்கல. அதனாலதான் இதை எடுத்துக்கிட்டு போய் அவகிட்ட கொடு. என்னாலாம் கொடுக்க முடியாது. நீங்க வேணா போன் பண்ணி அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுங்க. ஆமாண்டா, இந்த பால் கொழுக்கட்டையை குடுக்கறதுக்காக
நான் அவளை வீட்டுக்கு கூப்பிடணும். நீ கொண்டு போய் குடுறானா? பாசம் பாசல்ல போகுது. கொண்டு போய் கொடுங்க டாடி. ஏய் இல்லம்மா, எனக்கு கோர்ட்ல வேலை இருக்கு. ஐயோ, நாங்க நம்பிட்டோம். ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குதுல. இனியா, வர வர நீ குழந்தை மாதிரியே பேசுறது இல்ல. வா. டேய், ஞாபகமா கொடுத்துடுறா. சரி சரி. பாய் பாட்டி. பாய். பாய் தாத்தா. பாய். வரோம்ப்பா. சரிப்பா. ஆமா, இப்ப எதுக்கு இந்த பால் கொழுக்கட்டை? இது அவன் கையில கொடுத்து அவங்க 2 பேரையும் சந்திக்க வைக்கிறேன்னு அர்த்தம். ஓ, இது எனக்கு தோணலையே. நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம். நல்லது நடந்தா சந்தோஷம் தானே? ஆமா லட்சுமி.